நகர்மலை இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னாலே நினைவு வருவது யார் பார்த்தீங்கன்னா சாட்சாத் முருகப்பெருமான். முருகப்பெருமானை தைப்பூசத்தில் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி இல்லையா? தமிழ் நிலத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையன்னு சொல்லி இதில் முதல் திணையாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தான். இந்த குறிஞ்சிக்குரிய தலைவன் யார் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமான் மலை மேலே உச்சியில் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதாவது பூர்வீக மக்கள் எங்கே வந்தாங்கன்னா மலைப்பகுதியில் தான் வந்தாங்க. மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து முருகனை தெய்வமாக வைத்துக்கொண்டு முருகபான் அருளியை வந்து தமிழை வந்து மொழியாக கொண்டு வாழ்ந்தவங்க. அதனால தமிழ் கடவுள் முருகன் நினைக்கிறோம். தைப்பூச அன்னைக்கு அவங்க விளைவிச்ச காய்கறிகள் கனிகள்லாம் எடுத்து முருகப்பெருமானுக்கு படையில் வைத்து அதுக்கு பிறகு அவங்களுடைய விற்பனையும் அவங்களுடைய உணவுக்காகவும் பயன்படுத்துவாங்க. அதுதான் வந்து பாரம்பரியமாக அந்த கால தமிழர்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால தான் தைப்பூசத்தை வந்து விமர்சையாக ஆதி தமிழர்கள் வந்து கொண்டாடினாங்க. ஆதி தமிழர்களின் தலைவனும் முருகப்பெருமான் தான். நமக்கும் ஒரு தலைவன் முருகப்பெருமான் தான். மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சிக்கு தலைவனும் முருகப்பெருமான் தான். ஸோ அந்த முருகப்பெருமானின் அருளை கொண்டாடுவதற்கு தான் இந்த தைப்பூசத்தை கொண்டாடுறோம். இதுதான் வந்து முக்கியமாக பண்பாடோட கலந்துட்ட விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா தமிழர்களின் அடிப்படையே வந்தீங்கன்னா இந்த 5 திணை தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதல் 3 திணைகளையும் இழந்துட்டோம். 3 நிலத்தையும் இழந்துட்டோம். ஏன்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடம் உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி முருகப்பெருமான். அடுத்து இன்னொரு முல்லை. முல்லை வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்னா காடு சார்ந்த இடமும், அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த 3 நிலமும் நமக்கு இல்லை இல்லையா? ரியல் எஸ்டேட்டாக ஆகிப்போச்சு. மலையும் இல்லை. ஸோ தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம வேண்டும் இந்த நாளில் தமிழையும் தமிழ் சார்ந்த நிலத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதனால இந்த தைப்பூசம் முருகனுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மாதமாக கொண்டு அவனுக்கு நம்ம செய்யும் பணிவிடை என்னென்னா இந்த நிலத்தை காப்பது தான். தமிழ் கடவுள் தந்த நிலங்களை காப்பது தான் எங்களுடைய கடமையாக இருக்கும். ஸோ தைப்பூசத்தை கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி பெறுங்க. தொடர்ந்து ஆன்மீக சொந்த நிகழ்ச்சிகள் பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.